வெல்கம் டு தீபா ஒயர் ஒர்க்ஸ். பாருங்கள், இப்போ நம்ம பிஸ்கட் நாட்டு எப்படி பின்னணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. இது கிராஸ் கட்டில் பிஸ்கட் நாட் எப்படி பண்ணுறோங்கிறத நான் உங்களுக்கு பிகினர்ஸுக்கு சொல்லித்தரேன். பாருங்கள், இப்படி 4 ஒயர் நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? இங்கே பாருங்கள், கிராஸ் ஆகுதுங்களா? இந்த மாதிரி டைமண்ட் மாதிரி நமக்கு கிடைக்கும். சரிங்களா? நம்ம லாங் வீடியோவில் போட்டிருக்கோம், இது எப்படி வருங்கிறத செக் பண்ணுங்கள். பாருங்கள், இதோ இந்த மாதிரி ஃபஸ்ட் ஒயர் எடுத்து இப்படி லூப் மாதிரி மடிச்சுக்கணும். செகண்ட் ஒயரையும் எடுத்து இப்படி லூப் மாதிரி மடித்து வச்சுக்கணும். இடது கை பக்கம் வர ஒயர்கள் ரெண்டையும் இப்படி மடித்து வச்சுக்கணும். சரிங்களா? இங்கே பாருங்கள், இது மேல் பக்கமாக வருது, இது லூப் மாதிரி மடித்தது பின் பக்கமாக, இது பள்ளமான பகுதி. சரிங்களா? அடுத்தது இந்த ரோஸ் கலர் ஒயர் இருக்குது இல்லைங்களா, அதை எடுத்து இந்த 2 ஒயரையும் சுற்றி இப்படி கொண்டாந்து வச்சிடணும். சரிங்களா? இப்படி கீழ் பக்கமாக வச்சுட்டு அடுத்து என்ன பண்ணுறோம் பாருங்கள், ஒவ்வொரு ஸ்டெப்பாக பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு ஒயர் இருக்குது இல்லைங்களா, பள்ளமான பகுதி, அதை எடுத்து இப்படி மேல் பக்கமாக வச்சிடணும். செகண்ட் ஒயரையும் எடுத்து இந்த பள்ளமான பகுதியை மேல் பக்கமாக வச்சிடணும். ஒயர் திரும்பாமல் பார்த்துக்கணுங்க. உங்களுக்கு பாருங்கள், பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன், இந்த மேல் பக்கமாக வச்ச இந்த கட்டு ஒயரை இப்படி இந்த 3வது விரல் வச்சு கீழ் வச்சு இப்படி அமுத்தி பிடிச்சிக்குங்க. சரிங்களா? இந்த 2 லூப் மட்டும் இப்போ தெளிவாக தெரியுதுங்களா? இதை என்ன பண்ணலான்னா பாருங்கள், இந்த ரோஸ் கலர் ஒயர் இருக்கு இல்லைங்களா, அதை மடித்து இந்த 2 லூப்லேயும் பாருங்கள், ஃபஸ்ட்டு லூப்லேயும் செகண்ட் லூப்லேயும் மட்டும் விட்டு இப்படி மேல் நோக்கி வச்சுக்கோங்க. சரிங்களா? வச்சுட்டு இப்போ இந்த 3வது விரலில் பிடிச்சி வச்சுருந்தீங்களா இந்த 2 ஒயரு, இந்த 2ஐயும் இப்படி கீழ் பக்கமாக கொண்டாந்து வச்சுருங்க. ஓகேங்களா? இந்த லூப்பு அப்படியே தான் இருக்குது. மேலே வச்ச ஒயரை இப்படி கீழே கொண்டு வந்து வச்சுக்கிறோம். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், செகண்ட் ரோஸ் கலர் ஒயர் இருக்குது இல்லைங்களா, அதை எடுத்து இந்த லூப் மேலே போட்டு 2 லூப்பையும் சுற்றி கொண்டாந்து கீழ்ப்பக்கமாக வச்சிடணும். சரிங்களா? இப்போ கீழ்ப்பக்கமாக விட்டு இந்த 2 ஒயர் பள்ளமான பகுதி இருக்குது இல்லைங்களா, அதை 2ஐயும் இப்படி மேல் பக்கமாக வச்சுக்கலாம். சரிங்களா? அடுத்த ஸ்டெப்பு என்ன பண்ணுறோம், இந்த 3வது விரலால் இந்த 2 ஒயரையும் மடக்கி பிடிச்சிக்கிறோம். இப்போ இந்த ரோஸ் கலர் ஒயர் பள்ளமான பகுதி இருக்குது இல்லைங்களா, இதை எடுத்து இந்த 2 லூப்லேயும் மட்டும் விட்டு எடுக்கிறோம். அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள், நம்ம இந்த ஒயர்களை அழகாக இப்படி டைட் வச்சுக்கலாம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி டைட் வச்சா நமக்கு பிஸ்கட் நாட் கிடச்சிரும். இவ்வளோதாங்க, ஈஸியாக நம்ம பிஸ்கட் நாட் போட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.